எல்லோரும் வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். கெட்டொழிய வேண்டும் என்று யாரும் நினைப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். நாம் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதாது, நம்மை சுற்றி இருப்பவரையும் அதை போலவே மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும். ஆனால் சிலர் முயன்று கெட்டுப்போகணும்னு நினைப்பாங்க. எப்படியாவது நம்ம கெட்டு போயிடணும்னு. இப்படிலாம் நினைப்பவங்க இருப்பாங்களா கெட்டு போகணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சா, உலகத்தில் அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. அப்படி கெட்டு போகணுங்கிறதுக்காகவே முயற்சியும் செய்கிறார்கள். வேறு வகையில் தவறான ஒரு முயற்சி அது. அவர்களுடைய செருக்கு, இந்த ஆணவம், மமதை, எப்படி சொன்னாலும் சரி, இந்த குணம் ஒன்று வந்தால் போதும் அவர்கள் விரைந்து கெட்டு போவார்கள். இப்படி கெடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அப்படி கெட்டு ஒழிந்தவர்கள் வள்ளுவர் காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அவர்களை அவர் காட்டுகிறார். எப்படியெல்லாம் கெட்டு போயிருக்கிறார்கள் பாருங்கள். இவர்கள் வள்ளுவர் நமக்கு காட்டுறார், இவங்கெல்லாம் இப்படி இப்படி இந்தந்த காரணத்தினால் கெட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசை போட்டு பட்டியல் போட்டு காட்டுகிறார். அதை நாம் எதற்காக சொல்கிறார் அப்படின்னா, அப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சொல்கிறார். ஏன் கெட்டு போகிறான், இந்த காரணத்தினால இவன் கெட்டு போனான் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில காரணங்களை சொல்கிறார். இது எதற்காகன்னா, நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுவதற்காக சொல்கிறார். இப்படி நீ இருக்காதே, நீயும் இப்படி இருந்தால் அழிவாய் என்று. அப்படி கெட்டுப்போன அல்லது கெட்டு போவதற்கான காரணங்கள் என்னன்னு நிறைய இடங்களில் அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். உலகத்தோடு நாம் இணங்கி வாழ வேண்டும். மற்றவரோடு இணங்காமல் இருந்தால் அழிவு நிச்சயம். எல்லாரும் வாழணுமே, நாம் அவங்களோட இணங்கி போவதனால எந்தவித பெருமை நமக்கு குறைந்து விட போகிறது? ஒன்றுமில்லை. அமைந்து ஆங்கு ஒழுகான். இப்படி எல்லோரோடும் இணங்கி போகாத ஒரு குணம் இருக்கும். அவங்ககிட்ட இன்னொரு குணமும் இருக்குது. அதோடு சேர்த்து மற்றவங்களோடு ஒத்து போவதில்லை. தன்னை தான் பெரிய ஆளு நினச்சி வியந்துப்பான். தன்னைத்தானே பார்த்து வியந்து கொள்வான். தன்னுடைய திறமை எப்படிப்பட்டது என்றெல்லாம் நினைத்திருப்பான். அப்படி தன்னைத்தானே வியந்து கொள்பவன் விரைந்து கெடுவான். நீ வியக்கக்கூடாது, உன்னுடைய பெருமைகளை பார்த்து உலகம் வியக்க வேண்டும். இவன் பெரிய வியப்புக்குரிய செயல்களை செய்திருக்கிறான். உலகம் நினைக்கணும், மக்கள் பேசுவார்கள், நாம் செயலால் அதை காட்ட வேண்டும். ஆனால் பாருங்கள், சில பேர் தங்களை அறிவு ஜீவிகளாகவும் தாங்களே மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் காட்டிக்கொண்டு இருப்பார்கள். அத்தகையவர்கள் விரைந்து அழிகிறார்கள் என்கிறார். அமைந்தாங்கு ஒழுகான், அளவு அறியான். தன்னுடைய அளவு எது என்று கூட அவனால் அறிய முடியலை. அமைந்தாங்கு ஒழுகான், அளவு அறியான், தன்னை வியந்தான், விரைந்து கெடும் என்கிறார். இப்படி கெட்டு போகணும்னு நினைக்கிறவன் சில பேர் இருக்கிறாங்க. கெடுவல் யான் என்பது அறிக. முன்னாடியே சொல்லிடுறார், தீர்ப்பை எழுதிட்டாரு. கெட்டுத்தான் நான் போக போகிறேன் அப்படின்னு நீயே புரிஞ்சுக்க அப்படிங்கிறாரு. கெடுவல் யான் என்பது அறிக, தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யின். நெஞ்சத்துக்கு மனசாட்சிக்கு மாறாக நாம் நடுவு நிலையமிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு இருந்தால் கெட்டு போவேன் அப்படிங்கிறத முன்னாடியே நீ புரிஞ்சுக்க. நீ கெட்டு போகணுங்கிறது பின்னாடி தான் கெட்டு போக போகிற, அதை நீ முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். எப்போ நியாயமில்லாத காரியத்தை செய்கிற, நியாயமில்லாத காரியத்தை நீ செய்கிறாய் என்றால் நீ கெட்டு தான் போக போகிறேங்கிறத முன்னாடியே நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறார். இது கெட்டு போவதுக்கு இன்னொரு வகை ஒன்று இருக்கிறது. தன்னுடைய அளவு தகுதி என்னன்னு தெரியாது, தன்னைத்தானே வியந்து கொள்கிறான், அவன் விரைந்து அழிவான் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல நடுவு நிலைமையை தாண்டி அதற்கு மாறாக ஒரு செயலை செய்கிறாய், நீ விரைந்து கெட்டு போவ. நான் இப்போ சொல்ல தேவையில்லை, பின்னாடி நீயே புரிஞ்சுப்பே அப்படின்னு சொல்கிறதுக்கு போல, கெடுவல் யான் என்பது அறிக, தன் நெஞ்சம் நடுவொரீ அல்ல செய்யின். இன்னொருத்தனுக்கு சொல்கிறார், நீ தீய காரியங்களையா செஞ்சுக்கிட்டே தானே இருக்க, நீயும் அழியத்தான் போகிற. நீ செஞ்ச இந்த தீவினை உனக்கே திரும்ப வரும், அது உன்னை விட்டு போகாது. நீ செய்த பாவம் உன்னை விட்டு விலகாது.
அது உங்கூடவே தான் இருக்கும். உன் கூடவே இருக்கும்னா எது இருக்கும்? நம்ம கூடவே இருக்கும். நாம் தனித்து இருந்தாலும் கூட நம்மோடு இருக்கக்கூடியது ஒன்று உண்டு, வேறு எதுவும் இல்லை. அது நம்முடைய நிழல். நம்முடைய நிழல் நம்மளையே துரத்திக்கிட்டே வந்தால் கூட நம்ம நடக்க நடக்க பின்னாடியே நிழல் வந்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ நிழல் வருதே, நீ எவ்வளோ வேகமாக ஓடினாலும் நிழலும் உன்னோட பின்னாடியே தான் வரும், கால் அடியிலேயே ஒளிந்து கொண்டு இருக்கும். அது தேவையான போது உயர்கிறது, தேவையான போது வேண்டிய போது வேண்டாத போதுங்கிற மாதிரி அதோடைய அளவு சுருங்கி விரிவது போல அது நம்ம காலை விட்டு என்ன ஆனாலும் அது நீங்குவதில்லை. அப்படித்தான் தீயவர் செய்தார் கெடுதல். தீயவர் பிறருக்கு தீமையை செய்பவன் கெடுதல். எப்படி? நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. அடின்னா பாதம், உறைந்தற்று அங்கேயே தங்கியிருப்பது போல. வீயாதுன்னா நீங்காது, அழியாது. நிழல் ஒன்று காலை விட்டு நீங்காது எப்போதும் இருக்குமே, அதை போலத்தான் தீயவை செய்தவர்கள் கண்டிப்பாக கெட்டொழிவார்கள் என்கிறார். இன்னொரு இடத்துல வேறு வகையில் சொல்கிறார். எதிர்காலத்தை பற்றியும் நம்ம யோசிக்கணும். ஒரு செயலை செய்கிற போது அதனால் வருகிற விளைவு என்ன, அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். எதிர்காலம் இப்படி அப்படின்னாது ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் யோசித்தல் நல்லது. செயலை தொடங்கிய பிறகு யோசித்தல் என்பது சிக்கலைத்தான் அது தரும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். நெருப்புக்கு முன்னாடி வைக்கோல் போரை போட்டால் எப்படி வைக்கோல் போர் ஒன்றுமே இல்லாதபடி போகும், வைக்கோல் முழுவதும் எரிந்து சாம்பலாகி அழியுமே, அதுபோலத்தான் பின்னாடி வருவதை முன்னாடியே யோசிச்சிடணும். இந்த செயலை செய்தால் இது, இந்த செயலை இப்படி செய்கிற போது இது விளையும், இதையெல்லாம் முன்னாடியே ஆராய்ந்து யோசித்து செய்து விட வேண்டும். இல்லை என்றால் நெருப்புக்கு முன்னாடி போட்ட வைக்கோல் போர் போல் அழிந்து போகும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அரசருக்கு சொல்கிற போது ஒன்று சொல்கிறார். இது அரசருக்கு மட்டும் இல்லை, பெரும் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகளுக்கும் சேர்த்துத்தான் இதை சொல்கிறார். நாம் தவறு செய்கிற போது, தவறான வழியிலே பயணிக்கிற போது தடுத்து நிறுத்தி வழி நடத்துவதற்கு உற்ற துணை ஒருவர் இருந்தானோ, அரசராக இருந்தால் அமைச்சர்கள் இருப்பார்கள், இன்னும் சிலரும் அவர்களுக்கு தேவையான அரசனுடைய நலம் விரும்பிகள் இருப்பார்கள். அவர்கள் சொல்கிற போது கேட்கணும். தவறு, நீ செய்கிற செயல் தவறு, கொஞ்சம் யோசிச்சுப்பார், இப்போது வேண்டாம், இப்படி அந்த சூழலுக்கு ஏற்ப எதையெல்லாம் சொல்லி திருத்தலாம்னு நினைக்கிறாங்களோ திருத்துவாங்க. அவர்கள் இடித்து சொல்வார்கள், நான் இவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிற அரசனாக இருக்கிற நீ யார் எனக்கு வந்து சொல்வது என்று கேட்கக்கூடாது. கூட இருக்கின்ற அமைச்சர்கள் சொல்வதை கேட்கணும். இறுதி முடிப்பு, இறுதியாக அவன் எடுக்க வேண்டிய முடிவு அரசன் கையில் இருக்கலாம். ஆனால் சொல்வதை கேட்கின்ற பொறுமை அரசனுக்கு தேவை. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், பாதுகாப்பு இல்லாத மன்னன் யார்? அவனுக்குன்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க, ஆலோசனை சொல்வார்கள். அந்த ஆலோசனை நல்லதான்னு யோசிக்க வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு இருக்குது. இடிப்பாறை இல்லைன்னா, இடித்து சொல்கின்ற திருத்துறவன் இல்லைன்னா, நண்பனாக இருக்கிற போது நண்பன் கூட பல நேரங்கள் சொல்லுவான், நண்பா நீ செய்கிற தப்பு, இது போல் யோசிக்காத, நீ இந்த முடிவு எடுக்காத, நீ அப்படி செய்வது தவறு, நீ அதுபோல் யோசிக்காத, இப்படியெல்லாம் சொல்லி திருத்துகிற நண்பர்களும் தேவை. அப்படி இல்லைன்னா அதுவும் ஒரு பெரிய கேடாக போகும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், அப்படி ஒருத்தன் இருக்கிறான். இடிக்கிறவன் இடித்து சொல்கிறான், அதை கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும் அரசன். அப்படி எதுவுமே இல்லை, கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவன்னா அந்த பாதுகாப்பே அற்றுப்போனவனாக இருப்பான், ஏமம் இல்லாதவனாக இருப்பான். அப்படி இருந்தால் அந்த அரசனை வேறு யாரும் போய் கெடுக்க வேண்டாம், அவன் தன்னைத்தானே கெட்டு ஒழித்து கொள்வான். கெடுப்பார் இலானும் கெடும். அவனை கெடுக்கணும்னு அவசியமே இல்லை. மற்றவன் சொல்கிற நல்ல வார்த்தைகளை கேட்கல பற்றியா, அறிவுரையாக எடுத்துக்கல பற்றியா, அவனை யாரும் கெடுக்காதீங்க, அவனே தனக்குத்தானே நெருப்பை வைத்து கொள்வான் என்கிறார். கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொள்வது போல அப்படி போய் அழிவான் அரசன். அவனை யாரும் பிடிச்சி பாழுங்கணத்தில் தள்ளவானான், அவனே அந்த பாழுங்கணத்தில் போய் விழுவான். ஏன்னா நல்ல சொற்களை சொல்கின்ற
பெருமக்கள் அருகிருக்கிற போது அவர்கள் சொல்கிற சொற்களை கேட்க வேண்டும். முடிவு எடுப்பது அவனுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. ஆனால் சொல்லுகின்ற ஆலோசனை கொஞ்சமாவது செவிமடுத்து கேட்க வேண்டும். அதற்காக தான் சொல்கிறார், இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அரசனே அப்படின்னா மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள்? உற்ற நண்பர்களாக இருந்தாலும் கேட்கணும். அதை போலத்தான் சேமிப்பு என்கிற ஒரு பழக்கம் உண்டு. நிறைய பேர் கணவன்மார் கொடுக்குற அந்த பணத்தை கொஞ்சமாக செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சேர்த்து வைப்பாங்க. ஆபத்து காலத்தில் அது உதவும்னு வீட்டில் எங்கேயாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன இடங்களில் கணவன் கூட தெரியாது எங்கே வச்சுருக்கிறான்னு, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டதாக தான் நினச்சிருப்பாங்க. இது சின்ன சின்ன சிறுவாட்டின்னு சொல்லுவாங்க, சேர்த்து வைப்பாங்க. எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். அடுத்த முறை நமக்கு ஏதேனும் எதிர்பாராத செலவு வந்தால் இது கை கொடுக்குமேன்னு அதை கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். 100 ரூபாய் வருமானம் என்றால் 10 ரூபாயாவது சேர்த்து 90 தான் வருகிறது என்று வைத்துக்கொள்ள வேணும். மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிப்பதாக இருந்தால் கூட 1000 ரூபாயை ஒதுக்கிடணும். 9,000 தான் வருது எனக்கு அப்படின்னு நினச்சி அதுக்குள்ளே செலவு செய்யணும். இப்படி செய்கிற போது சிறுக சிறுக சேருவது சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி அது ஒரு காலத்தில் பெருகி நின்று தேவையான போது சேர்த்த அந்த சேமிப்பு உதவும். இல்லை கிடைச்சதை தாராளமாக செலவு செய்தல், இருப்பதை அந்த மாதம் இல்லை அன்றைக்கே செலவு செய்து விடுதல், இல்லை கடன் வாங்கியாவது நாம் செலவு செய்தல், இப்படியெல்லாம் வாழ்வோர் இருக்காங்க. அவங்களுக்கும் எச்சரிக்கையை தருகிறார். சேமிப்பு வேண்டும், எதிர்காலத்துக்கு உண்டானதை சேர்த்து வைத்துக்கொள் என்கிறார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை. தன்னுடைய வருமானத்தின் அளவு இதுதான்னு தெரியாமல் அப்படியே கண்டபடி செலவு செய்து வாழ்கின்றவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு ஒரு குறள் சொல்கிறார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை. உளபோல என்னமோ எல்லாம் இருக்கிறது மாதிரி அவனுக்கு தெரியும். நம்ம தான் நிறைய சம்பாதிச்சிட்ருக்கோமே, வருமானம் இருக்குதுன்னு. ஒரு 2 மாதம் வேலைக்கு போக முடியல, பெரிய உடம்பு வந்துடுச்சுன்னா அந்த 2 மாதம் குடும்பம் ஓடணும் இல்லையா? யோசிக்கிறலன்னா எப்படி? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். இல்லாத மாதிரி போய் நின்றுடும். அது அப்படியே அவன் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறான் என்கிறார். வேறொரு இடத்துல ஒன்று சொல்லுவார், அரசன் நல்ல அரசனாக அமையலைன்னு வச்சுக்கோங்க, நாட்டு மக்களுடைய பாடு ரொம்ப கொடிதாக இருக்கும். நல்லாட்சி தருகின்ற அரசன் கீழே இருப்பது என்பது சொர்க்கம் போல இருக்கும். இறந்த பிறகு போய் சொர்க்கத்துக்கு இதுக்கு அடையணும், இருக்கிற போதே அடைஞ்சிட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட அரசர்களும் உலகில் உண்டு. இந்த 2 வகை அரசர்களையும் நம்ம பார்க்கலாம். கொடுங்கோல் கொண்டு மக்களை துன்புறுத்துகிற அரசர்களும் இருந்திருக்கிறார்கள். செங்கோல் ஏந்தி நல்லாட்சி நடத்திய நல்ல அரசர்களும் நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். வள்ளுவர் இருவரையும் பார்த்திருக்கிறார். எந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்பது மக்களுடைய வாய் பேச்சிலிருந்தே தொழில்கொள்ளலாம். இறை கடியன் என்கிறார். இறை என்றால் அரசன். கடியன் இவன் ரொம்ப கொடுமையானவன், கடுமையானவன், நல்லவன் இல்லை. இறை கடியன் என்று உரைக்கும் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் நல்ல ராஜாவே அடப்பாய், இவன் எப்படா ஒழிவான் அப்படின்னு மக்கள் பேசுகிற மாதிரி ஒரு ஆட்சியை தரக்கூடியவன் இருந்தால், இறை கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல், அரசன் அதை காதால் கேட்கணும் விரும்புவானா? அது விரும்ப மாட்டான். அது ஒரு கொடிய சொல். ஐயோ பாவி அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இறை கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் இருக்குன்னா அந்த வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். அந்த வேந்தன் இருக்கானே அரசனு, அவனுடைய வாழ்நாளெல்லாம் சுருங்கி செத்து ஒழிவான். இவன் கொடுங்கோலன், நல்லவன் இல்லை, அயோக்கியன்னு மக்கள் நினைக்கிறாங்க பாருங்க, பேசுகிறாங்க பாருங்க. அத்தகைய அரசன் என்ன ஆவான்? அவனுடைய வாழ்நாள் உரை என்பதுக்கு தங்குதல்னு பேர். எத்தனை நாள் தங்குறான்? பல நாள் தங்குவான் இல்லையா? அந்த நாளெல்லாம் கடுகி சிறுத்து போய் ஒல்லை கெடும், விரைந்து கெடுவான்.
இப்படி அரசனாக இருந்தாலும் விரைந்து கெடுவதற்கும் உண்டு, எளிய மக்களாக இருந்தாலும் இப்படியும் அமையும். ஆலோசனை சொல்கின்ற வார்த்தைகளை கேட்காதவனாக இருந்தால் அவனும் அழிவான். செல்வத்தை உரிய முறையிலே செலவு செய்யாதவனும் விரைந்து கெடுவான். தீய செயல்களை செய்கிற போதெல்லாம் அவனும் கெடுவான். கெட்டே போவேன்னு முன்னாடியே நீ தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறான். பலரோடு எப்படி பழகணும் தெரியாமல் தன்னுடைய வலிமையை அறியாமல் இருப்பவன் தன்னை வியந்து கொள்பவனும் விரைந்து விடுவான் என்று யாரெல்லாம் அழிவார்கள் என்பதற்கும் வள்ளுவர் ஆங்காங்கே தேவையான இடங்களில் சொல்லி காட்டுகிறார். இத்தகைய குணங்கள் எதற்காக சொல்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அழிந்திருக்கிறார்கள், எதனால் அழிந்தார்கள் என்றெல்லாம் காட்டுகிறார் வள்ளுவர். அவர் காட்டிய வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய குறட்பாக்களை படிக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும், நம் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். குடும்பம் சொல்கிற போது வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, தாய் தந்தையர், அப்புறம் அவங்களுடைய வாரிசுகள், குழந்தைகள், மனைவி, மக்கள் எல்லாம் சொல்கிறோம். ஒரு குடும்பம். இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தந்தையின் கடமை என்ன, தாயின் கடமை என்ன, குழந்தைகளுடைய கடமை என்ன, இதையெல்லாம் வள்ளுவர் பேசியிருக்கிறார். இத்தனை பகுதிகளையும். தாய்க்கு தனி சிறப்பு உண்டு. எப்போதும் தாய் குழந்தையின் மீது அதீத அன்புடையவள். அதனால் தாய்க்காக வேறு சில இடங்களிலும் ஈன்றாள் என்கிற சொல் மூலமாக சொல்லியிருப்பாள். தென்புலத்தார் தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. குடும்பத் தலைவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லி 5 விஷயங்களை சொல்கிறார். தென்புலத்தார் இறந்தோர்க்கு குடும்பத்தில் இருந்து இறந்து போனவர்கள் தென் திசையிலே தான் அவர்களுடைய ஆன்மா போய் இருக்கும் என நம்பிக்கை இருப்பதனால தென்புலத்தார்க்கு தன்னுடைய கடமைகளாக ஆண்டாண்டு செய்ய வேண்டிய அந்த தென்புலத்தார்க்கான நீத்தார் கடனை செய்தலும் இல்லறத்தில் இருப்பவனுக்கு உண்டு. தென்புலத்தார் கடவுளுக்கு பூசை முதலானவையெல்லாம் செய்யணும். தென்புலத்தார் தெய்வம். விருந்து, புதிதாக வருவார்கள், யாராவது அதிதிகளாக வருவார்கள், அவர்களுக்கும் சில கடமைகளை செய்யணும். வேண்டிய போது உணவு தந்து அவர்களையும் காப்பாற்றணும். ஒக்கல்னா சுற்றத்தார், நம்முடைய சகோதர சகோதரி முதலான சுற்றத்தார் இருப்பார்கள் அல்லவா, அவர்களையும் நாம் பாதுகாக்கணும். பிறகு தன்னையும் பாதுகாத்து கொள்ளும். தன்னை என்கிற போதே தன்னுடைய உடல் மட்டும் இல்லை, தன்னை சார்ந்த மனைவி மக்களையும் அவன் கவனித்து கொள்ள வேண்டும். இத்தனை கடமைகள் ஒரு குடும்பத் தலைவனுக்கு இருக்கிறது என்கிறார். இது இல்வாழ்க்கையில் இதெல்லாம் ஒவ்வொருடைய ஆணுடைய கடமை என்று அவர் பேசுகிறார். அதற்கு பிறகு அவனுடைய குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது. அவன் மனைவி, அவனுடைய மக்கள், இவர்களை காக்கின்ற கடமையில் முக்கியமான கடமைகளில் ஒன்று தன்னுடைய குழந்தையை சமூகத்துக்கு அவன் ஒப்படைப்பதை எப்படி ஒப்படைக்க வேண்டும். குழந்தையை பெற்றுக்கிட்டோம், அது பாட்டுக்கு மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் என்பது போல் அப்படியே விட்டுட முடியாது. ஏதோ மழை பெய்யும் அது பாட்டு வளரும் என்றெல்லாம் விட்டுவிட முடியாது. சமூகம் பார்த்துக்கும் அப்படின்னு விட்டுவிட முடியாது அந்த குழந்தைய. அந்த குழந்தை, தான் பெற்ற குழந்தையை சமூகத்தில் பொறுப்புள்ளவனாக நல்லவனாக ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்குது. குழந்தையை படிக்க வைக்கணும். அந்த குழந்தைக்கு எது படிக்க முடியுமோ அதை நோக்கி படிக்க வைக்கணும். அந்த படிப்பு மட்டுமே ஒரு நல்ல குழந்தையாக உருவாக்கி விடாது. படிப்பு மட்டுமே, இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நல்ல முறையில் ஒரு குழந்தையை வளர்த்தால்தான் அது ஒரு நல்ல குழந்தையாக வரும். அந்த நல்ல முறையில் வளர்த்தல் என்பது தாயின் கடமைகளில் ஒன்று. அவர்களும் நல்லவர்களாக நடந்து கொள்வதன் மூலமாக அதை பார்த்தே அது நல்ல குழந்தையாக வளரும்.
நாம் நல்லவர்களாக இருக்கிற போது நம்முடைய உயர்ந்த குணங்களையும் குழந்தை தாமாகவே கற்றுக்கொள்ளும். அந்த குணத்தை அப்படியே வச்சுக்கும். ஆக சமூகத்தில் இந்த குழந்தை போய் நிற்கிற போது நல்ல குழந்தையாக அது இருக்க வேண்டும், அறிவுடைய குழந்தையாக இருக்க வேண்டும். அறிவு சமூகத்தை பாதுகாப்பதற்கான, சமூகத்தை வளர்ப்பதற்கான ஒன்றை நோக்கி இந்த குழந்தை செய்ய தொடங்கும். அறிவுடைய குழந்தை, நல்ல பண்புடைய குழந்தை தான் பெற்றோருக்கு தேவையான ஒன்று. வெறும் குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டு அது எப்படியோ எங்கேயோ போகட்டும், அது எந்த ஒழுக்கத்தில் இருக்குது, தீ ஒழுக்கத்தை நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அது போனால் போட்டோம், அதோட வாழ்க்கை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்று பெற்றோர் கை கழுவி விட முடியாது. சமூகத்தில் ஒப்படைக்கிறார்கள். நல்ல குழந்தைகளாக அந்த குழந்தையை சமூகம் பெற வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் வருகின்ற ஒவ்வொரு குழந்தையும் சரி நல்ல குழந்தையாக வருகிற போது தான் வரும். அப்படி அந்த குழந்தையை வளர்க்கிற போது இன்றைக்கு இருக்கின்ற சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன. தோல்வியை எதிர்கொள்வதற்கு இன்றைய குழந்தைகள் தயாராக இல்லை. முயன்றால் வெற்றி பெறலாம் என்பது வள்ளுவருடைய வாக்கு. முயற்சி வெற்றியை தரும். ஆனால் அதோடு சேர்ந்து நல்ல குணங்களையும் விதைத்தே தான் சமூகத்தில் தரணும். அதில் முக்கியமான ஒன்று தோல்வி. தோல்வியை தழுவுவதற்கு, தோல்வி வந்தால் அதை எதிர்கொள்வதற்கும் குழந்தை தயாராக இருக்க வேண்டும். அப்படித்தான் தந்தை தான் அந்த குழந்தையை உருவாக்க முடியும். தந்தை அந்த குழந்தைக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த தந்தையே தான் குழந்தையை சமூகத்தில் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டும். தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எல்லோரும் பாராட்டும்படியாக உயர்ந்த பதவிகளை தள்ளிவிடுவது தந்தையின் கடமை இல்லை. குழந்தையின் திறமையை வளர்த்து பேணி எடுத்து அவன் அப்படி உயர்ந்து போவதற்கான வழியை செய்ய வேண்டும். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி. நன்றினா இந்த இடத்துல உதவி. தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய உதவி ஒன்று இருக்குது. அவையத்து. அவைனா சபை. ஒரு பெரிய பேச்சாளனாக சபையில் கொண்டு போய் நிறுத்துதல் என்பது இல்லை. இந்த உலகம்னு நாம் அதை எடுத்துக்கலாம். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல், சிறந்து விளங்கும்படியாக, பலரும் போற்றும்படியாக கொண்டு போய் ஒப்படைக்கணும். அது தந்தையுடைய கடமை. தந்தையோடு கல்வி போம் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது. தாயோடு அறுசுவை போம் என்பார்கள். அதே போல் தந்தையோடு கல்வி போம். தந்தையுடைய கடமையில் ஒன்று குழந்தையை அறிவுடையவனாக ஆக்குதல். தாய்க்கு இல்லை என்பது இல்லை, தந்தைக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். அப்போ மகனுக்கு ஏதாவது இருக்கா? இருக்கு. மகனும் தந்தை எப்படி உயர்ந்த நிலையில் கொண்டு வந்து இந்த குழந்தையை நிறுத்துகிறானோ அதே போல் தந்தைக்கு வேண்டிய எல்லா பெருமையும் சேர்த்து தருபவனாக அந்த மகன் இருக்க வேண்டும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, தந்தை மகற்கு ஆற்றும் நன்றினார். நன்றி என்பதற்கு உதவி. அதே உதவி வேறொரு சொல்லை இப்போ இங்கே போடுறாரு. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. என்ன உதவி செஞ்சிட முடியும்? வயதான காலத்தில் வச்சுக்கிட்டு காப்பாற்றுறது அது ஒரு வகையான உதவி தான். அதை விட ஒரு உதவி இருக்குது. அப்படி ஒரு உதவி இருந்தாலும் சரி, உலகம் போற்றும், தந்தையை பார்த்துக்கிட்டான் பார் அப்படின்னு. மகன் தந்தை காற்றும் உதவி. இவன் தந்தை, இந்த பையனோட தந்தை இருக்க, அவன் எண்ணோற்றான், அவன் என்னையா தவம் பண்ணான், இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறானே என்று எண்ணும்படியாக அவன் நடந்து கொள்ள வேண்டும். எண்ணோற்றான் கொல் எனும் சொல். தந்தைக்கு ஒரு கடமை மகனை உயர்த்தி விடுவது, வாழ்க்கையில் சிறந்த நிலையை அடையும்படியாக செய்வது, நல்ல உயர்ந்த குணங்களை கற்று அதன்படி ஒழுகும்படியாக வளர்த்து எடுப்பது தந்தைக்கு இது கடமை என்பது போல, மகன் அவ்வாறு வந்துவிட்டால் அந்த மகனை பார்க்கிற போது உலகம் என்ன சொல்லும்? இவங்க அப்பா ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காயா, அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனை இந்த உலகம் பெற்று இருக்கிறது என்று சொல்வார்கள். தந்தை மகனை ஆக்கினான், மகன்
அவனுடைய நடத்தையினாலே, உயர்ந்த குணத்தினாலே, அவனுடைய செய்கையினாலே அவன் தந்தைக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்குறான். அவன் வாங்கி கொடுக்குற பேர் எப்படி? அவங்க அப்பா ஏதோ தவம் பண்ணியிருக்கிறார் பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறானே. இது எவ்வளவு பெரிய ஒரு கடமையாக மகனுக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். பண்பும் அறிவும் குழந்தைக்கு தேவை. அப்படிப்பட்ட குழந்தை இருந்தால்தான் பெற்றோருக்கும் பெருமை. இதையும் வள்ளுவர் தான் சொல்கிறார். இது தந்தை மகனுக்கு என்று சொன்னால் தாய்க்கு இருக்கிறது. தாய்க்கும் குழந்தையை வளர்க்கிற கடமை உண்டு. இன்றைய உலகில் வேறு வகையில் இருக்கிறது, பழங்காலத்தில் வேறு வகையில் இருந்திருக்கிறது. எந்த காலத்தில் இருந்தாலும் தாய் தான் அந்த குழந்தையை வளர்க்கிறாள். தாய் குழந்தையை வளர்க்கிற போது அவன் அந்த குழந்தையோட அறிவை கண்டு கண்டு அவள் மகிழ்ந்திருப்பாள். இந்த பாட்டெல்லாம் நல்லா பாடுதே, இவ்வளோ பெரிதாக யோசிக்கிறதே, புதுசாக நல்லா சிந்திக்கிறதே, நிறைய கேள்விகள் நம்மால் பதில் சொல்ல முடியாத அப்படி கேள்விலாம் கேட்கிறது என்று அந்த சிறு பருவத்திலிருந்தே பார்த்து வந்து அந்த குழந்தையின் வளர்ச்சியை எல்லாம் கண்ணால் பார்த்து பார்த்து வியந்து மகிழ்ந்து வளர்த்திருப்பாள் அந்த தாய். அவன் அறிவுடையவன் என்பதை அவள் அறிவாள். அவள் பெற்றெடுத்த குழந்தை அவளுக்கு அறிவாளி தான். அதை பார்த்து அவள் மகிழ்வாள். அவளுக்கு தெரியும் தன்னுடைய குழந்தை அறிவாளி தான் அப்படின்னு தெரியும். ஆனாலும் கூட வேறொருத்தர் யாராவது அண்டை வீட்டிலோ வேறு ஊரிலிருந்து வருபவரோ முன்பின் தெரியாதவரோ பலரும் பல இடங்களிலோ வெளியிலோ எங்கேயோ இந்த குழந்தையை பற்றி, தன்னுடைய மகனை பற்றி அந்த தாய் மற்றவர் பாராட்டு சொல்லை கேட்கிற போது அவள் அடைகின்ற ஆனந்தத்திற்கு இணை எதுவும் இல்லை. குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சுன்னு பிறந்த அன்றைக்கி அந்த மகனை பார்க்குற போது, அந்த மகளை பார்க்குற போது, அந்த குழந்தை செல்வத்தை ஏந்தி பார்க்குற போது அவள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாள். தன்னிலிருந்து இன்னொரு உருவம் வருகிறதே என்பதை கண்டு எப்படி மகிழ்ந்திருப்பாள். அந்த மகிழ்ச்சி கூட ஒன்றும் இல்லை. ஊரார், உலகம் இந்த குழந்தையின் அறிவையும் திறமையும் அதனுடைய உயர்ந்த குணங்களையும் பாராட்டி பேசுகிற போது அவள் காதால் கேட்கிற இன்பம் இருக்கிறதே, அது அந்த குழந்தை பிறந்தபோது பெற்ற இன்பத்தை விட மிகுதியாக இருக்கும். அவள் கேட்கணும், காதால் அதை கேட்கணும். இப்போ பக்கத்து வீட்டுக்கு அந்த ஒரு குழந்தை போகிறது. அப்போது அந்த குழந்தைகிட்ட அவங்க பேசுகிறாங்க. அப்போ அந்த குழந்தை நல்லா துருதுருன்னு இருந்துக்கிட்டு நிறைய பேசுது. அறிவால் தன்னோட அறிவை காட்டும்படியாக எதையோ சொல்லுதுன்னா பிறகு அந்த அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க, நேற்றுக்கு எங்கள் வீட்டுக்கு உங்கள் பையன் வந்தான், என்ன மாதிரி பேசுகிறான், எப்படி இருக்கா, என்ன அறிவு, இந்த வயசுலேயே இவ்வளோ பெரிய அறிவுள்ள குழந்தையாக இருக்கேன்னு சொல்லுகிற போது அந்த தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க. அதே அந்த குழந்தை இப்போது வளர்ந்து பெரியவனாகி உலகம் போற்றுகிற அளவுக்கு பெரும் பெரும் பரிசுகளையும் பாராட்டியும் பெற்றால் அதை கேட்கிற போது அந்த தாய் பெறுகிற ஆனந்தத்திற்கு அளவில்லை. ஈன்ற பொழுதினும் பெரிது உவக்கும், ஈன்ற பொழுதை விட பெரிதும் மகிழ்வாள். ஈன்ற பொழுதினும் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். பெரும் அறிவாளி, பெரும் குணம் உடையவன் என வள்ளுவர் காலத்தில் சான்றோன்கிற போது அறிவாளி பண்பாளி தான். பண்பும் அறிவும் உடையவன அவர் சொல்வார். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது தாய்க்கான ஓர் உணர்வு. தந்தை கேட்டாலும் மகிழத்தான் போகிறான். ஆனால் தாய் கேட்கிற போது அவளுக்கு ஈன்ற பொழுதை விட பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது வேறொரு தாயை நாம் பார்க்கலாம். அவளுடைய குழந்தை எவ்வளவுதான் வளர்த்தாலும் சரி, சரியாகவும் கவனிச்சிருக்க மாட்டாங்களான்னு தெரியாது. என்னதான் வளர்த்தாலும் சில சூழல்கள் இருக்கும். ஏதோ கையூட்டு பெற்று விட்டான், நிறைய பணம் சேர்த்துட்டான், இன்னும் மாட்டிக்கலை, மாட்டினால் சிறை தான். கையூட்டு பெற்றதில் அவன் நிறைய செல்வத்தை சேர்த்தான். அந்த தாய் அந்த செல்வத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைவாளா? அறத்தின் வழியிலே அவன் ஈட்டவில்லை என்பதை அவளுக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு வேலைக்கு இவ்வளவுதான் மாதந்தோறும் ஊதியமாக கிடைக்கும் என்பதும் அவளுக்கு தெரியும். அதை தாண்டி வசதி வாய்ப்புகள், பெரிய பெரிய மாளிகைகள் கட்டி தருகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள்.
நிறைய சொத்துக்களை வாங்கி குவிக்கிறான்னாக்க தாய் கேட்பாள், கேட்கணும். அப்படி கேட்பவள் நல்ல தாய். ஏது உனக்கு இந்த பணம்னு கேட்கணும், எப்படி ஈட்டினாயின்னு கேட்கணும், இதை நான் விரும்பவில்லை என்று சொல்லணும், அவனோடு முரண்படணும், அவனை திருத்தணும். அந்த தாய்க்கு அந்த தாய் விரும்ப மாட்டாள். அறம் சாரா, அறத்தின் வழியில் அவன் சம்பாதிக்கல, சில நேரம் அவன் வறுமையை அடையலாம். அதுக்கு வறுமையை அடைவதற்கு பேர் நல்குறவு அப்படின்னு பேர். இப்போது அவன் வறுமையை அடைஞ்சிட்டான். நல்ல உழைப்பில் அந்த வறுமையை வென்று இருக்க முடியும். ஆனால் சில தீய பழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதனால் அவன் இருக்கிற செல்வத்தை எல்லாம் இழந்துட்டான். அறம் சார்ந்து பொருள் ஈட்டுவது, அறம் சாராது பொருள் ஈட்டுவது 2 வகை இருப்பது போல, இப்போது அவன் வறுமை அடைவதற்கும் அறத்தின் வழியை உழைச்சி ஏதோ அவன் எதிர்பார்க்கலை, அது ஏதோ ஒரு காரணத்தால் வறுமையில் அடைஞ்சிட்டான்னா அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அறம் சாராத வழியில் பொருளை இழக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதனால் வறுமையை அடைகிறான். அறம் சாரா நல்குறவாக இருந்தால் ஈன்ற தாயாலும் பிறன்போல் அவன் நோக்கப்படுவான். அறம் சாராது பொருள் ஈட்டுதல், அதையும் தாய் விரும்ப மாட்டாள். அறம் சாராது அடைகிற வறுமையையும் தாய் விரும்ப மாட்டாள். இப்படி அறத்திற்கு புறம்பான செயல்களால் வறுமையுற்றால் அந்த வறுமை, தன்னுடைய குழந்தை வறுமையில் இருந்தாலும் தான் பட்டினி இருந்தால் குழந்தையை காப்பாற்ற நினைக்கிற அந்த தாய் இப்போது இவன் அறத்தின் வழியில் செல்லாமல் தவறான வழியில் அவன் வறுமையை சம்பாதித்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த தாய் கூட அவனை வெறுத்து ஒதுக்குவாள். அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன்போல் நோக்கப்படும். அதனால் இந்த குடும்பத்தை பற்றி பேசுகிற போது தாய்க்கு, தந்தைக்கு, அந்த குழந்தைக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டான கடமைகளை தகுந்த இடங்களில் அவர் சொல்லிச் செல்கிறார் வள்ளுவர். அவர் காட்டுகிற அந்த உயர்ந்த குடும்ப நலன்களை நாமும் போற்ற வேண்டும். அந்த வள்ளுவத்துடைய கருத்தை பின்பற்றி நாமும் நம்முடைய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும். வெற்றிகளை அனுபவிக்கின்ற போது மகிழ்ச்சி அடைவதைப் போல தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் வளர்ப்பது இன்றைய தலைமுறை தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரிய கடமை இருக்கிறது. தோல்வி, அதையும் நாம் கடந்து போகலாம் என்று அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். வள்ளுவர் காட்டிய இந்த வழியை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும். வள்ளுவத்தை மீண்டும் சிந்திக்கணும். சிந்திக்க வள்ளுவம் நம்முடைய மனத்தை தெளிவுபடுத்தும்.